ஹலோ ஃபேன்ஸ் வெல்கம் பேக் மை சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோவில் மிஸ்டரி கேர்ள் ஃப்ரெண்ட் எக்ஸுங்கிற அனிமேட்டட் சீரிஸில் சீசன் 1 எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோலாம் பார்த்துட்டு வேணா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து மேலே ஐக்கானி கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன், போய் செக் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த எபிசோடில் தான் நம்ம வந்து மெயின் ஸ்டோரிக்குள்ளே என்டர் ஆக போகிறோம். இது வரைக்கும் மிஸ்ட்ரியாக போயிட்டு இருந்த இந்த ஸ்டோரி வந்து இனிமேல் மிஸ்ட்ரியாக போகும். அதுக்கேற்ற மாதிரி நானுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்களுமே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ புக் ஷாப்பில் புக் படிச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அப்போ யாரும் நம்ம ஹீரோ கூப்பிட்றாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம ஓகோச்சானு. நம்மளை ஹீரோவை பார்த்துட்டு நீ இங்கே என்ன பண்ணுறங்கிற மாதிரி கேட்க, அது மட்டும் இல்லாமல் நீ இங்கே ஷாப்பிங் பண்ண வந்தியாங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோமே ஆமாங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகோச்சானுமே சம்மர் பிரேக் வந்து முடிய போகுது, வாமே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்துடலாங்கிற மாதிரி ஹீரோவை கூப்பிட நம்ம ஹீரோமே வேணாங்கிற மாதிரி சொல்கிறான். இதான் நம்ம ஹீரோ வந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. இவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்றக்க ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அதோட ஓகோச்சானுமே நம்ம ஹீரோக்கு சேர்த்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து தராங்க. நம்ம ஹீரோமே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இவ ரொம்ப விசித்திரமான பொண்ணா இருக்கா. அதோட முக்கியமா அவளுக்கு அந்த விஷயம் ரொம்ப பெருசா இருக்குங்கிற மாரி நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். அதோட ஹீரோவுமே என்ன பேசுறதுன்னு தெரியாம நம்ம ஃப்ரெண்டு கார்டை பற்றி பேச, ஓகோச்சனுமே ஃப்ரெண்டு கார்டோட ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுமே ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோட ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணி கூப்பிட்டா எப்படி இருக்குங்கிற மாதிரி யோசிச்சு பார்க்குறான். அப்போ நம்ம ஓகோச்சனுமே நம்ம ஹீரோ காதுகிட்ட வந்து ஹீரோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து வச்சு கூப்பிட்றாங்க. அதுக்கிட்ட நம்ம ஹீரோமே ஷாக் ஆகிறான். அதோட ஏமா என்னோட ஃபர்ஸ்ட் டைம் வச்சு கூப்பிட்டாங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஓகோச்சனுமே ஏன்பா உன்னையுமே பசங்களுக்கு பொண்ணுங்க அவங்க ஃபர்ஸ்ட் நேம் வச்சு கூப்பிட்டு ஆகாதாங்கிற மாதிரி கேட்க, அது ஹீரோவுமே அதெல்லாம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. ஃப்ரெண்டுக்கானும் ஹீரோவுமே லீவில் எங்கெங்கே போனாங்கிற மாதிரி மாற்றி மாற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவுமே ஓகோச்சானை வந்து நான் எஸ்டர்டே பார்த்தேன், அது மட்டும் இல்லாமல் பேசவும் செஞ்சேங்கிற மாதிரி ஃப்ரெண்டு காட்ட சொல்ல, அதுக்கிட்ட ஃப்ரெண்டு காணுமே என்னடா பேசுனீங்கிற மாதிரி கேட்க, அது ஹீரோவுமே சும்மா நார்மலாக தான்டா பேசணுங்கிற மாதிரி சொல்கிறான். அதோட நம்ம ஃப்ரெண்டு காணுமே ஹீரோட சட்டையை தூக்கி பார்த்துட்டு என்னடா டேர்ன் ஆயிருக்கு, எனக்கு தெரியாமல் கேர்ள் ஃப்ரெண்டோட கீச்சுக்கு போனீங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோமே என்னோட சிஸ்டரோட தான்டா போனேங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ஃப்ரெண்டுக்காரமே அப்போ நீ வேறு யாரோடையுமே போகலங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோமே ஆமாடாங்கிற மாதிரி சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனு லஞ்ச் பிள்ளை தான் காட்டுறாங்க. ஓஹோச்சானும் ஹீரோயினும் உட்காந்துருக்காங்க. ஹீரோயின்ட்ட ஓகோச்சானுமே இந்த மாதிரி நான் ஹீரோ வந்து எஸ்டர்டே பார்த்தேன், அது மட்டும் இல்லாமல் பேசவும் செஞ்சேங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கிட்ட ஹீரோயினுமே என்ன பேசுனீங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஓகோச்சானுமே ஃப்ரெண்டுக்காரனை பற்றி பேசிட்டோம், ஃப்ரெண்டுக்காரனை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணேன், ஹீரோ வந்து பேசுகிறதே ஸ்டாப் பண்ணிட்டான், அதோட அவன் காதுகிட்ட போயிட்டு அவனை ஃபஸ்ட் டைம் சொன்னேன், ஆச்சரியமாயிட்டு அவனோட ஐஸ்கிரீமை ஃபேஸ்லேயே போட்டுட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அதோட ஓகோச்சானுமே ஹீரோவோட ஃபர்ஸ்ட் நேம் யூஸ் பண்ணி நீங்கள் இன்னுமா கூப்பிடலங்கிற மாதிரி கேட்டுட்டு, ஆனால் உங்களுக்கு ஆசை இருக்குல்லங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கிட்ட நம்ம ஹீரோயினுமே அதெல்லாம் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட நம்ம ஓகோச்சானுமே ஹீரோயினோட டூல் எடுத்து அவங்க வாயில் வைக்கிறாங்க. வச்சுட்டு உங்களுக்கு ஆசை இருக்குங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போதைக்கு என்னோட ஃபேஸ் வந்து இந்த அளவுக்கு ரெட்டாக இருக்குது பாருங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கிட்ட நம்ம ஹீரோயினுமே உன்னோட வேலையை பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு அவங்களோட ஜூஸ் பாட்டில் நம்ம ஓகோச்சான்ட்ட கொடுத்துட்டு அப்படியே அந்த இடத்துட்டு போகிறாங்க. சாரி கைஸ், இது லஞ்ச் பீரியட் கிடையாது, இன்டர்வல். ஸோ நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவுமே வெயில் இவ்வளோ கொளுத்துதுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம வேணா வந்து பார்க்கில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமாங்கிற மாதிரி ஹீரோயின்கிட்ட கேட்க, ஹீரோயினுமே சரிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட அவங்களுமே பார்க்கோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துடுறாங்க. அதோட ஹீரோவுமே நான் குடிக்கிறதுக்கு வந்து ஜூஸ் வாங்கிட்டு வந்துடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோயினுமே அந்த பார்க்கை பார்க்குறாங்க. அதோட நம்ம ஹீரோவுமே ஜூஸ் வாங்கிட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினி தூங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோவுமே ஹீரோயினி எழுப்புறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறான், ஆனால் அவங்க எந்திரிக்கிற மாதிரியே இல்லை. அதோட நம்ம ஹீரோயினோட காதுகிட்ட போய் அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம் சொல்ல, அவங்க உடனே முழிச்சுக்கிறாங்க. அதோட நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்னங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோவுமே ஒன்றுமில்ல இந்த ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதான் எழுப்புனேங்கிற மாதிரி சொல்கிறான். அதோட வந்து நம்ம ஹீரோவுமே அவளோட ஃபர்ஸ்ட் நேம் சொல்லவும் அவள் ரொம்ப ஹாப்பியான மாதிரி இருந்துச்சு, அதை பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோவுமே ஹீரோனோட ஃபர்ஸ்ட் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் யூஸ் பண்ண, அதை கேட்டு நம்ம ஹீரோயினுமே ஒரு விதமாக பார்க்க, அதோட நம்ம ஹீரோவுமே அந்த மாதிரி இந்த மரத்தில் இருக்கிற பறவைலாம் கத்துதுங்கிற மாதிரி சமாளிச்சிடுறான். அதோட நம்ம ஹீரோ நைட்டு தூங்க போகும்போது தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுமே அவளோட ஃபர்ஸ்ட் நேம் சொல்லும்போது அவள் ரொம்ப சந்தோஷப்பட்ட மாதிரி இருந்துச்சு, அதை பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்கிற மாதிரி நினச்சிட்டு தூங்குறான். அப்போ நம்ம ஹீரோ கனவுல வர அந்த மிஸ்டியான பிளேஸ்க்கு தான் வந்திருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஃபோட்டோ எடுக்கிறான். அந்த ஃபோட்டோவில் நம்ம ஹீரோயின் வந்து சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதோட நம்ம ஹீரோவுமே கனவுலேருந்து வெளியே வந்துடுறான். ஹீரோ அப்படியே எழுந்திரிச்சிட்டு அவன் செல்ஃபில் இருக்கிற கேமரா எடுத்துகிட்டு வந்து அப்படியே பெட்டில் வந்து உட்காடுறான். நெக்ஸ்ட்டு சீனில் காலையில் ஸ்கூலுக்கு ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவுமே நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தானே, நான் உனக்கு ஒரு பிக்சர் எடுத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயினுமே ஓகேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட நம்ம ஹீரோவுமே பேக்லேருந்து கேமரா எடுத்துகிட்டு நான் 1 2 3 சீஸ் சொல்லுவேன், அப்போ நீ வந்து சிரிக்கணுங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயினுமே சிரிக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமே இல்லைங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவுமே நீ சிரிச்சு அழகாக இருப்பேங்கிற மாதிரி சொல்ல, நீ இப்படியே ஃபோட்டோ எடுத்தா எடு இல்லாட்டி போங்கிற மாதிரி சொல்லிட்டு கோச்சிட்டு போகிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா
நம்ம ஹீரோ ஃபோட்டோவுக்கு ஸ்மைல் பண்ண சொல்லியிருக்கான். நம்ம ஹீரோயினி ஸ்மைல் பண்ண முடியாதுங்கிற மாரி கோச்சிட்டு போகிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. இவருக்கு ஸ்மைல் பண்ண சொன்னதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணுமே நம்ம ஹீரோட நேம் சொல்லிட்டு ஞாபகம் இருக்காங்கிற மாதிரி கேட்டுட்டு வராங்க. ஆக்சுவலி இந்த பொண்ணு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சரி நான் சொல்கிறேன். இந்த பொண்ணோட நேம் வந்து ஹயோமா. நம்ம ஹீரோ மிடில் ஸ்கூல்லேருந்து நம்ம ஹீரோவுக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக ஆறக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பொண்ணை நம்ம ஹீரோ வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஹீரோ வந்து ஹீரோயினிகிட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுவான். அப்போ ஹீரோயினுமே அதுக்கு ஏதாச்சும் எனக்கு வந்து பண்ணி காமிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து கிஸ் பண்ண போவான். அப்போ நம்ம ஹீரோயினுமே கிஸ் பண்ணலாம் வேணாம், வேற ஏதாச்சும் பண்ணுங்கிற மாதிரி சொல்ல, அப்போ ஹீரோமே உடனே அவன் மணி வாலெட்டில் இருக்கிற அந்த பொண்ணோட ஃபோட்டோவை எடுத்து காமிச்சு, இவனோட க்ரஷ்ஷாக இருந்தா இப்போ நீ இருக்கனால எனக்கு இந்த ஃபோட்டோ தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு கிழிச்சு போட்டுருவான். அந்த ஃபோட்டோவில் இருந்த பொண்ணு தாங்க இந்த பொண்ணு. அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோட்ட வந்துட்டு 3 வருஷம் மிடில் ஸ்கூலில் ஒரே கிளாஸ்லாம் படித்தோம், இப்போ ஞாபகம் வருதாங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோமே ஆமாங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த பொண்ணு ஹீரோட்ட நான் வேறு ஸ்கூல் மாறி போயிட்டேங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. வரியா காஃபி குடிச்சிட்டு வரலாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கூப்பிட நம்ம ஹீரோமே சாரி நான் வேறு ஒருத்தவங்களுக்காக வெயிட் பண்ணுறேன், அவங்க வர நேரம் தாங்கிற மாதிரி சொல்ல அந்த பொண்ணுமே ஓகே டைம் எடுத்தா பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுவும் நம்ம ஹீரோமே இந்த ஹீரோயினிக்காக எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறதுங்கிற மாதிரி அந்த இடத்த விட்டு நடந்து வந்து பார்த்தா ஹீரோயினி அங்கே தான் உட்காந்துருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோமே உனக்காக எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறதுங்கிற மாதிரி கேட்க அதோட ஹீரோயினுமே ஒரு பொண்ணோட பேசி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதை கிடைக்க வேணும் தான் நான் பார்த்தேங்கிற மாதிரி சொல்லிட்டு போக நம்ம ஹீரோமே அவனும் என்ஜாய் பண்ணிட்டு இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி பின்னாடி போகிறான். அதோட நம்ம ஹீரோயினுமே நீ காமிச்ச அந்த ஃபோட்டோவில் இருந்த பொண்ணு அந்த பொண்ணு தானேங்கிற மாதிரி கேட்க அந்த பொண்ணு மேலே தானே உனக்கு க்ரஷ் இருந்துச்சுங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ அது இப்போ இல்லைங்கிற மாதிரி சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு என்னை காஃபி ஷாப் கூட கூப்பிட்டா, நான் போகவே இல்லைங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசாமல் போயிட்டுருக்காங்க. அதோட நம்ம ஹீரோவுமே நான் மட்டும் அவளோட காஃபி ஷாப் போயிருந்தேன்னா அவனோட ஃபீலிங்ஸ் என்னவா இருந்திருக்குங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயினுமே திரும்பி பார்க்க நம்ம ஹீரோமே அது சும்மா ஹைப்பத்தட்டிக்கல் தேடி மாதிரி தாமாங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயினுமே நம்ம ஹீரோ வாயை திறக்க சொல்லிட்டு அவங்க விரல அவங்களோட ட்ரூல் எடுத்து நம்ம ஹீரோட வாயில் வைக்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா நம்ம ஹீரோ திடீர்னு அழுக ஆரம்பிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ நான் எதுக்கு அழுகிறேங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயினுமே அப்போ என்னோடய ஃபீலிங்ஸ் இதாவாக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான். நான் அவளை லவ் பண்ணது உண்மைதான். அப்போ எனக்கு அவள் வந்து பிரிட்டியாகவும் அழகாகவும் தெரிஞ்சா. ஆனால் இப்போ வந்து நான் லவ் பண்ணுற ஒரே ஒரு பர்சன் நீ தான்ங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கிட்ட நம்ம ஹீரோயினுமே சந்தோஷப்படுறாங்க. அவங்க சிரிக்கிற பார்த்து நம்ம ஹீரோமே ஒரே நிமிஷம் அப்படி இருமே நான் ஒரு பிக்சர் மட்டும் எடுத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்ல அதுக்கிட்ட நம்ம ஹீரோயினுமே இவனோட ரணகாலத்துலேயும் இவனுக்கு ஒரு குதூகலங்கிற மாதிரி முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோமே அதேமாதிரி ஒரு 5 நிமிஷம் போஸ்ட் கொடுத்தேன்னா நான் கிளிக் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கிறேமாங்கிற மாதிரி சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்சிடான். அதோட நம்ம ஹீரோயினுமே சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு போஸ் கொடுக்க போய் நிற்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக பட்டன் கிளிக் பண்ணுறான். அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஃபன்னியான போஸ் தராங்க. அதோட ஃபோட்டோவுமே கிளிக் ஆகி வந்துடுது. அந்த ஃபோட்டோவை பார்த்த நம்ம ஹீரோமே என்னமே இப்படி போஸ் கொடுத்து வச்சுருக்கேங்கிற மாதிரி கேட்க அது ஹீரோயினுமே நான் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுப்பேன் தான் சொன்னேன், நான் சிரிச்சுட்டு போஸ் கொடுப்பேன்னு சொல்லவே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட நம்ம ஹீரோமே இது நியாயமே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அதோட ஹீரோயினுமே வேணா சொல்ல அந்த ஃபோட்டோ நான் வந்து வெட்டி போட்டுறேங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோமே வேணாம் இது என்னோடய ட்ரெஸ்ஸில் நான் வந்து வச்சுக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படி ஹீரோ அந்த ஃபோட்டோ எடுத்து அவனோட வாலெட்டில் வச்சுக்கிறான். அப்போ ஹீரோயினி வாங்கி எடுத்தாங்களோ என்னன்னு தெரியல, ஒரு விதமாக சவுண்டு கேட்க அதுக்கிட்ட நம்ம ஹீரோமே என்னாச்சுங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயின் ஒன்று இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினி ஹீரோட்ட கிளம்பலாமாங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோமே சரிங்கிற மாதிரி சொல்கிறான். 2 பேரும் சேர்ந்து அப்படியே நடந்து போகிறாங்க. எப்போவுமே எபிசோட் முடிய போதுன்னா ஹீரோ பேக்ரவுண்டில் பேசுவாள், அதே மாதிரி தான் பேசுகிறான். என்னோட மிஸ்டியான கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு ஃபன்னியான இமேஜ் இப்போ என்கிட்ட இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் பார்த்த பிறகு தான் ஹீரோ இந்தளவுக்கு எக்ஸ்ப்ரெஷனையும் ஃபீலிங்ஸையும் வெளிப்படுத்துவோம்னு சொல்லிட்டு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கும் இதே மாதிரி தான் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இதேமாதிரி ஒரு சூப்பரான அனிமேட்டட் சீரீஸில் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கும் மாதிரி நான் உங்கள் சக்தி. இது உங்கள் எஸ்கே அனிக்ஸ் தமிழ் சேனல்.